ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான, ஹெல்தியான, ஃபைபர் ரிச்சான ஒரு இட்லி ரெசிபி தான். இது வந்து மாப்பிள சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரெகுலராக நீங்கள் மாப்பிள சம்பா இட்லி வந்து நீங்கள் எந்த இட்லி ஆட்டுறப்போ அந்த ரைஸ் வந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்னோட ரேஷியோவில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் அளவு மாப்பிள சம்பா அரிசி, 2 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம எந்த தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியவே நல்ல தண்ணியவே ஊற்றி ஊற போட்டுடலாம். தண்ணி வந்து அப்புறம் நம்ம மாற்ற போகிறதில்ல, அதே வாட்டரை வந்து யூஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அது கருப்பு உளுந்துல உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க முழு உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு உளுந்த வந்து ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை மட்டும் வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற போட்டுடுங்க. நான் வந்து உளுந்த வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிடுவேன். ஊற போட்டதுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, அந்த ஐஸ் வாட்டர் போட்டு ஊற போ ஆட்டுறப்போ உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு அவல் எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ ஊற போட போறதில்ல. எப்போ ஆட்டுறோமோ அப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டா போதும். இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிருச்சு. ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஊற போட்டிருந்தேன். இப்போ கிரைண்டர ஆன் பண்ணிட்டு, அந்த உளுந்த வந்து நம்ம ஆட்டிக்கலாம். அந்த ஐஸ் வாட்டர் வந்து லேசா தெளிச்சு தெளிச்சு நம்ம எடுத்ததுமே தண்ணி ஊத்தாம, அந்த ஐஸ் வாட்டர லேசா தெளிச்சு தெளிச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேட்டர. இது கரெக்ட்டா 20 நிமிஷம் மட்டும் ஆட்டுனீங்கன்னா போதும். டைமர் செட் பண்ணி ஆட்டிக்கிட்டாலும் ஓகே தான். 20 மினிட்ஸ்க்கு மேல உளுந்து ஆட்ட தேவையில்ல. 20 நிமிஷம் ஆட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கும். பேட்டர எடுத்து நீங்க தண்ணீல போட்டீங்கன்னா, இந்த மாரி நல்லா பந்து மாரி மிதந்து வரணும். இதுதான் பக்குவம். இப்ப வந்து இந்த உளுந்து மாவ வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசி வந்து இப்போ பாத்திரத்துல நான் உளுந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அரிசி வந்து ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் வந்து ஊறி இருக்குது. இப்ப நம்ம எந்த தண்ணி போட்டு ஊற போட்டிருந்தோமோ, அதே தண்ணிய யூஸ் பண்ணி இந்த அரிசிய வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அரிசி ஆட்டுற டைமும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 25 டூ 30 மினிட்ஸ் தான். ரொம்ப டைம் எடுத்து ஆட்ட தேவையில்ல. இது உங்களுக்கு இல்லன்னா மாவு வந்து கிரைண்டர் ரொம்ப சூடாயிருச்சுன்னா, மாவு வந்து ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ எப்பவுமே மில்லட்ஸ பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா டைமிங் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேட்டர் வந்து நல்லாருக்கும். இப்ப அவல் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருந்தேன். அந்த அவலும் வந்து இந்த அரிசி கூட சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். 25லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ள அரிசி வந்து உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து கிரைண்ட் ஆயிடும். இப்ப லாஸ்ட்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்ப வந்து அந்த கிரைண்டர்லயே சேர்த்துடுங்க. அது நல்லா ஃபைனா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம், இந்த ரைஸ் பேட்டர வந்து உளுந்த மாவு கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரைண்டர் கூட வந்து கொஞ்சமா தண்ணியும் கலந்து, அது கூடயே சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அந்த உளுந்து, அரிசி மாவெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இங்க வந்து நான் கருப்பு உளுந்து ஆட்டுறப்போ, நான் அந்த தோல வந்து நீக்காம தான் ஆட்டியிருக்கேன். உங்களுக்கு தோல எடுத்துட்டு ஆட்டுறதா இருந்தா ஆட்டிக்கலாம். நான் எப்பவுமே உளுந்து அந்த கருப்பு உளுந்து தோலோடயே போட்டு ஆட்டிடுவேன். இப்ப மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு ஓவர் நைட் ஃபெர்மென்டேஷனுக்கு விட்டுடுங்க. நல்லா நைட் எல்லாம் மாவு உங்களுக்கு ஃபெர்மென்ட் ஆனதுக்கப்புறம் காலையில மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு. கிளைமேட் உங்களுக்கு சம்மரா இருந்ததுன்னா, இன்னும் ஃபுல்லாவே பொங்கிடும். இப்போ கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கிறங்காட்டிக்கு இது கரெக்ட்டான பக்குவத்துல பொங்கியிருக்கு. நான் வந்து மாவ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தான் எப்பவுமே இட்லி வந்து ஸ்டீம் பண்ணுவேன். நீங்க கலக்காம மேலால இருந்து இட்லி எடுத்து ஊத்துனாலும் உங்களுக்கு சூப்பரா தான் வரும். இப்ப வந்து ஸ்டீமர வச்சுட்டு, இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி, அது நல்லா கொதி வரப்ப தான் நம்ம இட்லி வந்து ஊத்தணும். ஊத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணா, உங்களுக்கு அது ரொம்ப டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும் இருக்காது இட்லி. நல்லா ஸ்டீம் வரப்போ, நீங்க இட்லி ஊத்தி, மூடி வச்சு கரெக்ட்டா ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா போதும். இட்லி வந்து சூப்பர் சாஃப்ட்டா வெந்து வந்துடும். இப்ப வந்து நான் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இட்லி நல்லா வெந்திருக்குது. இப்போ இத வந்து எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப தட்டிக்கங்க. தண்ணி கொஞ்சம் லேசா தெளிச்சு விட்டு இட்லிய வந்து தட்டி எடுத்துக்கங்க. நல்லா ஒட்டாம வந்து உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரமா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு குழி வந்து ஓரளவு ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஸோ இட்லி வந்து இந்த மாரி வந்திருக்குது. இதே நீங்க நல்லா குழியான பாத்திரத்துல செய்றப்போ சூப்பரா வரும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.